அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அந்த காலம் அது 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 நம் வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். வீடியோக்குள்ள வந்தாலே இருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம்னா டெட்பூல் ஸ்லோ மோஷன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். இந்த படத்துக்கு ஹைப் தான் வேற லெவல் இருக்குது. இந்த ஹைப்போட ஹைப்பா அப்படியே மீம்ஸ் அண்ட் ஆக்ஷன் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த டெட்பூல் 3 பார்க்கறதுக்கு கூட என்னென்ன படம் பார்க்கணுன்றதுக்கான ஒரு சின்ன லிஸ்ட் தான். ரீவாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்களா பார்த்து வந்துருங்கப்பா. ரீவாட்ச். அடுத்து பார்க்க போகிறது ஹைதராபாத்ல டெட்பூல் மூவி படத்துக்காக கட் அவுட்ல வச்சு கொண்டாடிப்பாங்க. இது என்ன தெரியுது? ஓஜி மார்வல் இஸ் பேக். பார்க்க போகிறது இந்த கட் அவுட்டை பார்த்து மொத்த இந்தியன் சினிமாவுமே ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாங்க, பின்ன அவர் ஹாலிவுட் படத்துக்காக இந்தியாவில் எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் படம் தான் சும்மாவா? படம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, சாரி. அதுக்கு இந்த முறை மிஸ் ஆகாது. அடுத்து நான் பார்க்க போகிறது டெட்பூல் மூவி படத்தில் ஹல்க் வர்சஸ் வூல்வரின்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து நம்ம பார்க்க போது இந்த மனுஷன் டெட்பூலா படத்தில் மட்டும் நடிக்கலாம், உண்மையாலும் டெட்பூலா வாழ்றாரு. அங்கே பாருங்க எப்படி உள்வரனை கலாய்க்கிறாருன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 பேரும் ஒன்னா ஸ்க்ரீனில் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவ்வளோதான், மார்வலோட கதையே முடிஞ்சிருச்சு, MCU அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. டெட்பூல் அந்த மூவின்னு பார்த்தா உண்மையான மார்வல் படம் எப்படி இருக்குன்னு காட்ட வந்துருக்காங்க. ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். அடுத்து நான் பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷனுக்கான மீம் தான். த வேர்ல்ட் இஸ் மை டெரிட்டரின்னு மார்வல் சொல்கிறாங்களாம். ஆமாம், ஒரு 2-3 படம் மிஸ் ஆன உடனே மார்வல் யாருன்றதே மறந்துடுறதா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? அடுத்து நான் பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா மார்வலோட 1-2 படம் கொஞ்சம் அடிவானோடைய மற்ற படம் அந்த டைமில் பார்த்து கரெக்டாக ஹிட்டு கொடுத்துருச்சு. அவ்வளோதான், மார்வலே முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் முடிச்சிடலாமா? அடுத்து நான் பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா 24 வருஷத்துல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 சூப்பர்மேன், 4 பேட்மேன், 3 ஸ்பைடர்மேன், ஆனால் ஒரே ஒரு உள்வரைன் தான். அடுத்து நான் பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா உள்வரைன் எக்ஸ் விக்ரம். ஆக்கிய கொண்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்தா கதை முடிஞ்சு வச்சு அது இதுன்னு பார்த்தோம். அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணி பார்த்தா சாப்டர் 3 வருது. அப்படி இப்படி காப்பரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Once upon a time there lived a ghost. He's not a myth anymore. அடுத்து நம்ம பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ட்டின் தாத்தாவே கலாய்ச்சி விட்டுருப்பாரு. Because this is cinema. இப்போ என்ன சொன்ன? அடுத்து நம்ம பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா ஆனால் 2 டிக்கெட் கொடுங்க கவுண்டர் அண்ணா எந்த படத்துக்கு. அதெல்லாம் கேட்கவே கூடாது, அந்த கெட்டப்பை பார்த்தே கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன படம்ட்டு. நான் பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா டெட்பூல் செகண்ட் கட் அவுட் ஃபார் சூப்பர் ஹீரோ மூவி இன் இந்தியா. அப்போ ஃபர்ஸ்ட் யாரு? பிளாக் பேந்தர். நான் பார்க்க போகிற மீம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஓப்பனிங்கிற ஆர்டர் படமாக இருக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் சினிமா. எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கலாம். அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸில் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, பாய். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஜாக்மேனோட 10வது உயிரிழந்து நடிக்கிற படமா. படம் வந்தாலும் எங்க படம் தான் இங்க தேட்டரே ரோகிணியா அமுகம். நல்ல படம் அமுக டுமுக அமால் டுமால்.